வணக்கம் மக்களே! 2026க்கான தேர்தல் களம் ரொம்பவே சூடு பிடிக்க ஆரம்பிச்சுச்சுன்னு சொல்லலாம். இதில நிறைய கட்சிகள் நிறைய அறிக்கைகள விட்டுருக்காங்க. மக்களுக்கு பிடிச்ச அறிக்கைகள் என்னென்ன? இதில ரொம்ப முக்கியமா மக்கள் கவனிக்கிற விஷயம் என்னென்ன? எல்லா கட்சியும் எதில கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு இந்த வீடியோவில் முழுக்க பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஏடிஎம்கேவுடைய அறிக்கைகளை பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன் வரிச்சுமை மற்றும் விலைவாசி ஏற்றத்தால் குடும்பத்திற்கு 10,000 சிறப்பு உதவித்தொகை தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் மகளிர் நலன் காக்க குல விளக்கு திட்டம் அப்படின்னு 2,000 ரூபாய் மாதம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து வசதியும் ஏற்படுத்தி தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 25,000 ரூபாய் மானியத்துடன் கூடிய அம்மா இருசக்கர வாகனம், முதியோருக்கான பென்ஷன் 2,000 உயர்த்தப்படும், கல்வி கடனை தள்ளுபடி பண்ணுவாங்க, அரிசி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வருஷத்துக்கு 3 கேஸ் சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுப்போன்னு சொல்லியிருக்காங்க. ஜல்லிக்கட்டில் இருக்கிறவங்களுக்கு ஜல்லிக்கட்டில் டெத் ஆகிறவங்களுக்கு 10 லட்ச ரூபாவும், படுகாயம் அடைஞ்சவங்களுக்கு 2 லட்ச ரூபாவும் அரசு அமௌண்ட் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகாமல் இருக்கிறவங்களுக்கு 2,000 ரூபாய் ஊதியத்தொகையும், +2 முடித்தவங்களுக்கு 1,000 ரூபாவும் தருவதாக சொல்லியிருக்காங்க. மீனவர்களுக்கு வேலை இல்லாத நேரத்தில் 12,000 ரூபாய் உதவித்தொகை தருவேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி 8,000 ரூபாவாக இருந்திருக்கு. இப்போ 12,000 ரூபாவாக உதவித்தொகை தரப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அறிக்கையை விடுறாங்க. ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தில் பதிவு செஞ்சுட்டு ஆட்டோ இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு 75,000 ரூபாய் அமௌண்ட் தரதா சொல்லியிருக்காங்க. அதாவது புது ஆட்டோ வாங்குறதுக்காக. இன்னொரு விஷயம் முக்கியமாக மக்கள் எதிர்பார்த்தன்னு சொல்ல முடியாது. இவங்க அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி மக்கள் கவனத்துக்கு வந்த ஒரு விஷயம்னா, அரிசி அட்டைதாரர்களுக்கு ஃப்ரிட்ஜு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தா, நெல் விலை ஒரு மூட்டைக்கு 3,500 ரூபாவும், கரும்பு டன் 4,500 ரூபாவுக்கும் விற்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரை இருக்கிற மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு ஒரு பாடப்பகுதி எக்ஸ்ட்ரா கொண்டு வர போகிறாங்களாம். அடுத்ததான் நம்ம திமுக விட்ட அறிக்கையை பற்றி பார்ப்போம். அவங்க விட்ட அறிக்கையில் ரொம்ப முக்கியமான ஒன்று, இல்லத்தரசி திட்டம். அனைத்து குடும்பங்களுக்கும் 8,000 மதிப்புள்ள வீட்டு உபயோகப் பொருட்கள் இலவசம் சொல்லியிருக்காங்க. வாஷிங் மிஷின், டிவி, ஃப்ரிட்ஜு, மிக்சி, மின் அடுப்பு என நம்ம எது வேணாலும் வாங்கிக்கலாமா. அவங்க ஒரு கூப்பன் கோடு மாரி கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு போய் கடையில் கொடுத்து இந்த பொருள்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க. மகளிர் உரிமைத்தொகை 2,000 ரூபாயாக உயர்த்தப்படும் சொல்லியிருக்காங்க. காலை உணவு திட்டம் விரிவாக்கம் பண்ணி கூடுதலாக 15 லட்சம் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் 8ஆம் வகுப்பு வரை விரிவாக்கப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விவசாயிகளுக்கு நவீன பம்பு செட்டும், பெட்ரோல் விலை 75 ரூபாவும், டீசல் விலை 65 ரூபாவும், சிலிண்டரின் விலை 500 ரூபாவும் குறைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. வீடு இல்லாதவங்களுக்கு 10 லட்சம் புதிய வீடுகள் கட்டித்தரப்படணும்னு சொல்லியிருக்காங்க. புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்ட உதவித்தொகை 1,500 ரூபா உயர்த்தப்படும். நெல் குவிண்டால் 3,500 உயர்த்தப்படும். கரும்பு ஆதார விலை 4,500 உயர்த்தப்படும். பால் கொள்முதல் விலை ₹5 உயர்வுபடுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. முதியோர் உதவித்தொகை 2,000 ரூபாய் உயர்த்தப்படும் சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகையும் 2,000 ரூபாய் உயர்த்தப்படும் சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்தா திமுகவும் அதிமுகவுடைய அறிக்கைகளும் கொஞ்சம் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. நம்ம நெக்ஸ்ட்டு என்டிகேவோட அறிக்கைகளை பார்ப்போம். இவர் பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு இவர் விட்டிருக்க அறிக்கையில் விவசாயத்தை அரசு தொழிலாக்குதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் வந்தால் இவரோட விவசாயத்தை ஒரு அரசு தொழிலாக ஆக்குவேன்னு அறிக்கை விட்டுருக்காங்க. இயற்கை வேளாண்மை ஊக்குவிப்பு பற்றியும் நிறைய பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. நீர்நிலைகள் பாதுகாப்பு அதை பற்றி சொல்லியிருக்காங்க. தாய்மொழி வழி கல்வி பயில வைப்பேன் அப்படின்னு அவங்களுடைய அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. தொழிற்கல்வி கட்டாயமாக ஒரு பாடமாக வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உறுதிப்படுத்துவேன் அப்படின்னு அறிக்கையை விட்டுருக்காங்க. இடஒதுக்கீடு அமல்படுத்துவேன்னு சொல்லியிருக்காங்க. ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை உருவாக்குவேன் அப்படின்னு ஒரு கொள்கையை வச்சுருக்காரு. அனைவருக்கும் இலவச மருத்துவத்தை நான் உறுதிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போதைப்பொருள் ஒழிப்பையும் நான் உறுதிப்படுத்துவேன்னு சொல்லியிருக்காங்க. உள்நாட்டு உற்பத்தியை பெருக்கிறதுல என்னோடய பங்கு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் பெருசாக எதையும் இலவசமாக விடலை. எல்லாத்தையுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
கல்வியிலும் சரி, விவசாயத்திலும் சரி, சமூக நீதி மற்றும் அரசியல், மருத்துவம், பொருளாதாரம்னு எல்லாத்துலேயுமே வந்து நான் ஒரு மேம்பட்ட தமிழ்நாட்டை வந்து உருவாக்குவேன் அப்படின்னு ஒரு அறிக்கையாக விட்டிருக்காங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட்டு எல்லாருமே ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற டிவிகேவோட அறிக்கையை வந்து பார்த்துடலாம். இவர் பார்த்திங்கன்னா நிறைய அறிக்கைகளையும் விட்டிருக்காரு. அது இல்லாமல் நிறைய வாக்குறுதிகளை கொடுத்துருக்காரு. அதில் முக்கியமான வாக்குறுதி என்னென்னு பார்த்தா, மக்கள் நலனுக்காக நேர்மையான ஆட்சி நான் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெண்கள் முன்னேற்றத்துக்காக நிறைய வாக்குறுதிகளை விட்டிருக்காரு. பெண்கள் பாதுகாப்பு, பெண்களுக்கு தொழில் வாய்ப்புகள் நிறைய. அண்ட் தென் தாய்மாமன் சீர், அண்ணன் சீர்னு அறிக்கையை விட்டிருக்காரு. அதில் என்னென்னா, பெண்களுக்கு வந்து மாதம் வந்து 2500 ரூபாய் வந்து உதவித்தொகையாக தருவேன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இலவச சமையல் எரிவாயு வந்து வருஷத்துக்கு 6 சிலிண்டர் வந்து ஃப்ரீயாக கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. பெண் கல்வியை வந்து ஊக்குவிக்க சிறப்பு ஊக்கத்தொகையும் தருவேன்னு சொல்லியிருக்காங்க. தாய்மாமன் சீரில் வந்து தமிழ்நாட்டில் பிறகுற முதல் குழந்தைக்கு வந்து ஒரு தங்க மோதிரம் வந்து போட்டு விடப்படும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ணன் சீரில் வந்து தமிழ்நாட்டில் வந்து கல்யாணம் ஆகிற பொண்ணுக்கு வந்து 1 பவுன் நகையும் 1 பட்டு புடவையும் வாங்கி தருவதாகவும் சொல்லியிருக்காரு. பேபி வெல்கம் கிட்டையும் வந்து தருவதாக வந்து அறிக்கையில் சொல்லியிருக்காரு. தரமான இலவச கல்வியையும் இளைஞர்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு உருவாக்கமும் நான் வந்து ஏற்படுத்தி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து 4000 ரூபாய் வந்து ஊக்கத்தொகையாகவும், டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு வந்து 2000 ரூபாய் ஊக்கத்தொகையாகவும் வந்து தருவதாக சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற மக்களுக்கு வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து 75% வந்து வேலையை வந்து கிடைக்கிறதுக்கு வந்து அவர் உறுதி அளிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே 365 நாளுக்குள்ளேயே வந்து ரிசல்ட்டு வரதோ இல்லை எக்ஸாம் வைக்கிறதோ எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அந்த 1 இயர்க்குள்ளேயே நடந்து முடிக்கிறதுக்கு நடவடிக்கை வந்து நான் எடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து கல்வி கடனை வந்து இப்போ இருக்கிற கல்வி கடனை வந்து தள்ளுபடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப நலிவடைந்த குடும்பத்தில் இருக்கிற பசங்களுக்கு வந்து கல்வி கடன் வந்து எந்த ஒரு பிணையமில்லா கல்வி கடனாகவும் வட்டி இல்லா கடனாகவும் வந்து கொடுக்கறதுக்கு வழிவகுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அனைவருக்கும் வந்து தரமான மருத்துவமும் அரசு மருத்துவமனைகள் வந்து மேம்படுத்தவும் படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விவசாயிகளுக்கு வந்து நியாயமான விலை, கிராமப்புறங்களில் வந்து உட்கட்டமைப்பு வந்து வசதி வந்து ஏற்படுத்தப்படும் சொல்லியிருக்காரு. தூய்மையான தமிழகத்தை வந்து வச்சிருக்கிறதுக்கும் இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுக்கும் நடவடிக்கை வந்து எடுக்கப்படும் ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்காரு. இளைஞர்களுக்கு வந்து வட்டி இல்லா பிணையம் இல்லா கடன் வசதி வந்து தொழில் தொடங்க ஏற்படுத்தி தரப்படும் அப்படின்னு ஒரு அறிக்கையை விட்டிருக்காரு. நீட் தேர்வு ரத்து செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் வந்து எடுக்கப்படும் அப்படின்னு அறிக்கையில் சொல்லியிருக்காரு. அவ்வளோதான் மக்களே. இவங்க எல்லாருடைய அறிவிப்புகளையும் அறிக்கைகளையும் நம்ம பார்த்தாச்சு. இதில் உங்களுக்கு எந்த அறிவிப்புகள் அறிக்கைகள் பிடிச்சிருக்கு, வாக்குறுதிகள் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே இது போல் நிறைய வீடியோவுக்காக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.